இவன் அறிவு இருக்க பாருங்களேன். இவன் எப்போ சார் போயிருக்கோம்? எலெக்ஷன் டைமில் போயிருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சாரத்துக்கு பிரச்சாரமாக இருக்கும், வந்து முருகனையும் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ எதுக்கு நீ போகிற? அது கூட பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற முருகன் ஏன் திருத்தணிக்கு போக வேண்டியதானே? ஏன் அறுபடை வீடு இருக்குல்ல, போக வேண்டியதானே? புரியுதுங்களா சொல்கிறது? திருச்செந்தூர் போனதுன்னா திருச்செந்தூரில் இருக்க முருகன்கிட்ட தான் பவர் இருக்குதா? திருத்தணி முருகன்கிட்ட பவர் கிடையாதா? சொல்லுங்கள். இல்லை மதுரை பழமுதிர் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லையா? கை குழந்தை வரைக்கும் இன்றைக்கி 2-3 வயசு குழந்தை வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்குற நிலைமை வந்தாச்சு இன்றைக்கி. அது காரணம் என்ன? விஜய் என்கின்ற தற்குறிகளின் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரழிக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ரொம்ப பெருமையாக எடுத்துப்பான் சார். இவங்க 100 பேர் சத்தாலும் அது பெருமையாக எடுத்துப்பான். ஆனால் இங்கே நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்ல, நமக்கு தானே அந்த கடமை, அந்த பொறுப்பு இருக்குது. நாம வந்து தற்குறிக்க சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? சொல்லுங்கள். தன் மீது நம்பிக்கை இருந்தால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்டலாம் ஓட மாட்டான். இப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லைனால ஓடுறான் சாமிக்கிட்ட. முருகர் என்ன பண்ணார்? பொட்டியை மாற்றிடுவாரா? இதை கேட்டால் இதை சொன்னால் முருகரை இப்போ கேள்வி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேட்குறது ப்ராக்டிக்கல். அப்போ இது கேட்டால் மக்கள் அப்படி பேசக்கூடாதுக்காக திருச்செந்தூர் எங்கள் ஊருக்கு கூட வந்தார், இங்கே கூட வந்தார், அங்கே கூட வந்தார், பாருங்கள் தேர்தல் வரைக்கும் ஊராக வந்தாருங்க, தேர்தல் முடிஞ்சவங்க ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார் சொல்லிடக்கூடாது இல்லையா? சார் வணக்கம். வணக்கம் சார், ஆனந்த் சார் வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் அருள்லாம் கொடுத்துருக்காரு, முருகர் வேஷம்லாம் போட்டு. அறிவு இருக்க பாருங்களேன். இவன் எப்போ சார் போயிருக்கோம்? எலெக்ஷன் டைமில் போயிருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சாரத்துக்கு பிரச்சாரமாக இருக்கும், வந்து முருகனையும் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ எதுக்கு நீ போகிற? ஏன்னா ஒரு சாயல் வருது. பரவலாக பேசப்படுறது என்னென்னா, கிறிஸ்டின் அதாவது ஜீசஸ் கிட்ட போயிட்டு ஒரு முட்டி போட்டு நடந்தாருன்னா அது பெரிய அளவில் பேசப்படுது இல்லை? அதை சமாளிக்கிறதுக்கு என்ன சரி கேட்டால் முருகர்கிட்ட போயிடலான்னு சொல்லி முருகர்கிட்ட போயிட்டேன். ஏன் திருப்பதிக்கு போகிறது தானே இது? திருப்பதிக்கு போய் தான் இன்னும் நல்லது தானே சார், இல்லையா? இப்போ எதுக்கு இப்போ திருச்செந்தூர் போகணுன்னா இதுதான் மேட்ரு. என்னென்னா அந்த கிறிஸ்டியன் சொல்லிட்டு ஒரு சாயல் வருது, அதை வராமல் பேலன்ஸ் பண்ணணும், அதுக்காக பண்ணது தான் இது. முருகர் கோயிலுக்கு போய் வேலை எடுத்துகிட்டு போய் முருகர் கோயிலுக்கு போய் பார்த்தது. இந்த வேலை பிடிக்கலாம் ஒரு தகுதி வேணும்டா முதல்ல. இல்லை எனக்கு வேறு ஒரு யோசனை வருது, அதை சொன்னால் நீங்கள் கோவப்படுங்களேன்னு நான் யோசிக்கிறேன். ஒன்றும் கிடையாது இது. ஏன்னா வள்ளி தெய்வானை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? முருகனை லைக் பண்ணுறதுக்கு அதனால் கூட இருக்கலாம் ஒரு வேலை. இதை சொன்னால் உடனே நீங்கள் பாஞ்சிடக்கூடாது. முருகர் பக்தர்கள்லாம் இருக்கிறதானே சொல்கிறேன். இது ஏன் முருகனை வந்து சொல்லாரில் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லார், எதிராச்சலம் உங்ககிட்ட வந்து எனக்கு பிடிச்ச ஹெவியாக லைக் பண்ண விஷயம் எதிராச்சலம் அப்படின்னு கேட்பார்ல, அது மாதிரி இப்போ முருகர் வந்து எதுக்கு இவர் சூஸ் பண்ணார்? சும்மா அதை சொல்லுங்களேன். அங்கே வள்ளி தெய்வானை 2 பேர் இருக்கிறாங்க, அதனால் எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். விநாயகரை பிடிக்காது இது, இல்லை மற்ற அம்மன் சாமிகளை பிடிக்காது, ஏன் கருப்பண்ண சாமி கூட பிடிக்காது, முருகரை பிடிக்கும். முருகர் எதுக்கு பிடிக்குது? அவர் வள்ளி தெய்வானை 2 பேர் வச்சுருக்கிறாரு, மனைவியாக வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அப்படி கூட இருக்கலாம் ஒரு வேலை. அந்த 2ன்றது பிடிச்சிருக்கலாம் ஒரு வேலை. ஏன்னா இவரும் 2 தானே, அதனால் கூட இருக்கலாம். ஆமாம் சார், இவருக்கும் முருகருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு. நான் சொல்கிறது இதான் சம்பந்தம் சார். இல்லை என்னைக்காச்சும் இது வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போன ஃபோட்டோ இருக்கான்னு கேட்குறாங்க. அதுதான் சார், இதுதான் சார் சம்பந்தம். நான் தான் சொல்கிறேன்னே, என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கல்ல, இதுதான் சம்மந்தம். அங்கேயும் 2 இங்கேயும் 2. அதை தான் சார் கேள்வி கேட்குறோம். இவர் இது வரைக்கும் என்னைக்கு இவர் கோயிலுக்கு போயிருக்காரு? இது வரைக்கும் பிரச்சாரத்தை சார், இதே கூட நீங்கள் வந்து பிரச்சாரத்தை போனால் இந்த கேள்வி கேட்போம். நம்ம நீங்கள் திருச்செந்தூரே போயிட்டு வாங்க, நீங்கள் தூத்துக்குடி வரைக்கும் போனீங்க, அங்கேருந்து எவ்வளோ தூரம் நான் கேட்குறேன்? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அங்கேருந்து போக வேண்டியது தானே, இல்லையா? ஸோ மதுரைக்கு போனீங்க, அப்போ போயிருக்கலாமே தாராளமாக. இல்லை மிஞ்சி நான் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம், இல்லையா? ஸோ இதுதான் இங்கே உங்களுக்கு வந்து நோக்கம் அது கிடையாது. இங்கே வந்து முட்டி போட்டோன்றது வந்து ஃப்ளாஷ் ஆகுது, சர்ச்சில் போய் முட்டி போட்டாருன்னு. அப்போது வந்து முருகர் கோயிலுக்கு போய் வந்து ஒரு அங்க பிரதர்ஷனம் பண்ணிடலாம் அப்படி சொல்லி போயிருக்கலாம் ஒரு வேலை. அது கூட பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற முருகன் ஏன் திருத்தணிக்கு போக வேண்டியதானே? ஏன் அறுபடை வீடு இருக்குல்ல, போக வேண்டியதானே? புரியுதுங்களா சொல்கிறது? திருச்செந்தூர் போனதுன்னா திருச்செந்தூரில் இருக்க முருகன்கிட்ட தான் பவர் இருக்குதா? திருத்தணி முருகன்கிட்ட பவர் கிடையாதா? சொல்லுங்கள். இல்லை மதுரை பழமுதிர் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லையா? எல்லா முருகனும் அதே முருகன் தானே சார்? நீங்களே சொல்லுங்கள். இங்கே பெச நகரில் கூட முருகன் கோயில் இருக்குது சார், புரியுதுங்களா? வீடு பக்கம் தானே சார். பனையூர் வந்து பெச நகர் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ புரியுதுங்களா? வடபழனி கோயிலுக்கு போனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி போனாருன்னு வைங்க,
அப்புறம் அது வேறு இருக்குது. சொல்கிறேன் நான், எவ்வளோ கோயில் முருகன் கோயில் இருக்குல்ல, திருத்தணிக்கு போக வேண்டியதானே? சொல்லுங்கள். இதே அப்புறம் வந்து சீமான் என்ன பண்ணார்? பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது திருத்தணிலேருந்து ஆரம்பித்தார் சார், முருகன் கோயிலேருந்து ஆரம்பித்தார் சார். இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டு இதெல்லாம். ஏன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்டு போயிட்டுருக்கு. குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்ன்ற பேர் இருக்கும்போது டக்குன்னு இப்படி ஒரு சாயத்தை எடுத்துக்க வேண்டியது தான், கையில் வேல் எடுத்துக்க வேண்டியது தான். அங்கே போனால் சிலுவை எடுத்துக்க, இங்கே போனால் வேல் எடுத்துக்க, அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா சார், எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. எது மாதிரி வீடியோ போடுறாங்கன்னா, இவர் ஒரு வேளை தோத்துட்டா இந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறாங்க. ஒரு பெரியவரே பேசுகிறாரு, என் பொண்ணு எப்படி தான் யார் தான் காப்பாற்றுதுன்னு தெரியல, ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காவோ, அதான் சார் தோப்பாரா அப்படின்னு. அதான் சார் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிற இடத்துல வந்து வந்தாச்சு சார். இன்றைக்கி பிள்ளைகளை குழந்தைகள்ன்றத வந்து பிள்ளைகள் குழந்தைகள் கை குழந்தை வரைக்கும் இன்றைக்கி 2-3 வயசு குழந்தை வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்குற நிலைமை வந்தாச்சு இன்றைக்கி. அது காரணம் என்ன? விஜய் என்கின்ற தற்குறிகளின் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரழிக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இது எப்படி அனுமதிக்க முடியும்? ஸோ காலம் இருக்குது, நம்ம இதெல்லாம் எதிர்த்து தான் போராடணும், வேறு வழி கிடையாது. பிள்ளைகளை காப்பாற்றி ஆகணும். இன்றைக்கி பெற்றோர்கள் எல்லாம், அதனால தான் நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க, பிள்ளைகளை பாதுகாப்பாக இருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு வைங்க, ஒரு 5 நாட்களுக்கு வைங்க. ஏன்னா அந்த அந்த பாதிப்பு மறைகிற வரைக்கும் வைங்க. ஏன்னா அந்தளவுக்கு மூல செலவு செய்யப்பட்டிருக்கு. எல்லா பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, இளைஞர்கள் மட்டுமே கிடையாது சார், எல்லாரும் இளைஞர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இளைஞர் மட்டுமே இல்லை, இளைஞரை கடந்து குழந்தைங்களெல்லாம் இன்றைக்கி பாதுகாக்கிற நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம பிள்ளைகள் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அரசாங்கம் தலையிட்டால் கூட சொல்லுவான் பழிவாங்க நடவடிக்கைன்னுவான். செத்து போயிட்டால் பெருமைன்னு பேசக்கூடிய இடத்துல இருக்கிறான். எனக்காக எத்தனை பேர் சத்தாங்க தெரியுமான்னு சொல்லி பெருமையாக பட்டியல் போடுற இடத்துல இருக்கிறான். அப்புறம் வேற என்ன பண்ணுறது? நாம தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும். இதே மாதிரி இவங்க வந்து சமூக வலைத்தளங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணா நீங்கள் பெரம்பூரில் ஜெயிச்சா கூட வருத்தப்படக்கூடாது, திருச்சி கிழக்கில் தோத்தாலாம் அப்படின்ற மாதிரி சார். வருத்தப்படுறான், நமக்கு அது பிரச்சனையே கிடையாது சார். விஜயை பற்றி நமக்கு கவலையே கிடையாது சார். நாம் இறந்து போகிற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட உறுப்பினருடைய பிள்ளை, நிர்வாகியோட பிள்ளை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது சார். நம்ம பிள்ளைங்க சார், இறந்து போகிற பிள்ளைங்களாம் நம்ம பிள்ளைங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுங்களை பாதுகாக்கிறது எப்படி? தற்கொலை பண்ணி இருந்தாலும் அது நம்ம பிள்ளைங்களாம் நம்ம நினைக்கணும். அவங்களை பாதுகாக்கிறது எப்படி? அதை பற்றி தான் யோசிக்கிறோம். அதுக்கு தான் இந்த காணொலி போடுறதே, இதுக்கு அவேர்னஸ்க்கு தான் போடுறதே. வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இவன் பெருமையாக எடுத்துப்பான் சார். இவங்க 100 பேர் சத்தாலும் அது பெருமையாக எடுத்துப்பான். ஆனால் இங்கே நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்ல, நமக்கு தானே அந்த கடமை, அந்த பொறுப்பு இருக்குது. நாம வந்து தற்கொலைக்கு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா சொல்லுங்கள்? இங்கே வந்து இல்லை போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்குலாம்? அவங்கவுங்க பிள்ளைய அவங்கவுங்க தான் பாதுகாத்துக்கணும். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்கணும். இது எலெக்ஷனில் தேர்தல்ன்றது வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜமான விஷயம் அப்படின்னு. இல்லை சார், இவர் வந்து கோயிலுக்கு போயிருக்காரு, கோயிலுக்கு போகிறதோட பிரச்சனை இல்லை, ஒரு ஜோசிகார் உள்ள காரில் குறைச்சி கூட்டு போயிருக்காரு கவுன்சிலர் சார். அதுதான் தான் சொல்கிறேன் நான், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறது? இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? எவனா ஜோசிகாரன், அவனுக்கு ஜோசிகாரன் கூட சொல்லியிருப்பான், இப்போ நீங்கள் போங்க, இப்போ இந்த நேரத்தில் வந்து போய் வந்து ஒரு சூரசம்ஹாரம் பண்ண இடத்துக்கு நீங்கள் போங்க எவனா சொல்லியிருப்பான். இவர் பெரிய சம்ஹாரம் பண்ண போகிறாரு. 5ஆம் தேதி யாருக்கு சம்ஹாரம்னு தெரிஞ்சிடும். இவன் ஜெயிக்க போகிறத முதலமைச்சர் ஆக போகிறது இல்லை சார், இதுதான் உண்மை. அதுக்குள்ளே வந்து இவர் வந்து வெற்றி விருது வழங்குறாரு, பார்த்து தானே இருக்கிறோம். அதுக்கு என்ன கர்மம் பண்ணிட்டு போட சார், நமக்கு தேவை வந்து அது கிடையாது சார். நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த குடும்பத்திலும் உயிரிழப்பு, ஒரு உயிர் போகக்கூடாது, அதுதான் நமக்கு தேவை, அதுதான் நமக்கு முக்கியம். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பவன் கல்யாண் ஸ்டைலை ஃபாலோ பண்ணார், ரைட்டு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே பவன் கல்யாண் திருப்பதிக்கு போயிட்டு. ஆமாம், இது வந்து காப்பி. இது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிடுறது காப்பி. என்னன்னா மனசுக்குள்ளே நான் கேட்டால் நம்ம துணை முதலமைச்சர் ஆகிடலாம், மனசுக்குள்ளே ஒரு 10 தொகுதி ஜெயிச்சா கூட துணை முதலமைச்சர் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. இல்லை சார், உதயநிதி அவர்கள் கூட கேள்வி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி மினிஸ்டர் போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டாங்க சார் அவங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு மே 4க்கு பிறகு இருக்குங்க கச்சேரிக்கு வந்து இப்போவே ஏன் தயாராகிறீங்க அப்படின்ற மாதிரி கிட்டலாம் போய் சொல்லியிருக்காரு அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சார் அதுதான் சார் சொல்கிறேன், அவங்களுக்கு பக்குவம் இருக்குது சார். கடந்த காலத்தில் அவங்க பல தோல்விகளை சந்திச்சிருக்கிறாங்க, பல வெற்றிகளை சந்திச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காணாதவன் எதையோ கண்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலகாங்கிதம் அடையிறது இல்லை, அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இவங்க ஒவ்வொருத்தரும் பாருங்கள்,
அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் தமிழ்நாட்டில் ஏதோ பெரிய சாதிச்சு வெட்டி முடிச்சிட்ட மாதிரி சீன் ஓட்டுறானுங்க. பார்த்து தானே இருக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் நடவடிக்கையும். ஸோ பாருங்கள் நீங்கள், ஏன்னா இவங்களுக்கு இதுவே பெரிய விஷயம், இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கல. ஸோ இந்த கூட்டங்கள் வந்தது இதெல்லாம் இது பெரிய வந்து விஷயமா நினைக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறத பற்றி கூட கவலை கிடையாது. ஒரு 10% ஓட்டு வந்துச்சா, ரைட் நாங்கள் பார்த்து இவ்வளோ ஓட்டு வாங்கிறேன்னு. முதலமைச்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சாதாரணமாக எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பிடிக்கிற விஷயம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு வந்து இன்றைக்கி வந்து இவன் வந்து இந்த அளவுக்கு இவன் நடந்துக்கிறான். எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுமாறினார். விஜய் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா தடுமாறினதோட விளைவு வந்து அவருக்கும் பாதிப்பு, பிஜேபிக்கும் பாதிப்பு. எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்மையாக பாதிக்கப்படுற இந்த தேர்தலில். ஏன்னா அரசியல் நடவடிக்கைகளை தடுமாற்றம், யாரை எதிர்ப்பது யாரை எதிரியாக வந்து எதிர்கொள்வது என்பதில் தடுமாற்றம், குழப்பம். இல்லை, விஜய் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க வெற்றி நமக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டு அப்புறம் கோயில்களை சொல்லிட்டு இருக்காரு. சார் அவனுக்கே கான்ஃபிடென்ட் இல்லாத சார் கோயிலுக்கு போகிறான். சார் நீங்களே சொல்லுங்கள் சார், உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா சார்? நீங்கள் போக மாட்டேன். அதாவது தன் மீது நம்பிக்கை இருந்தால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்டலாம் ஓட மாட்டான். இப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லைனால ஓடுறான் சாமிக்கிட்ட. முருகர் என்ன பண்ணார்? பொட்டியை மாற்றிடுவாரா? இதை கேட்டால் இதை சொன்னால் முருகரை இப்போ கேள்வி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேட்குறது ப்ராக்டிக்கல். முருகரை போய் கும்பிட்டா என்ன செய்வார்? பெட்டியை மாற்றிடுவாரா சார்? சொல்கிறேன், மோடி நினச்சாலே மாற்ற முடியாது. மோடி நினச்சா மாற்றிருந்தா ஏன் சார் வந்து இத்தனை எம்பி இருக்கிறாங்க அங்கே 40 எம்பி? சொல்லுங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனை மாற்றிருக்க மாட்டாரா எம்பி எலெக்ஷனுக்கு? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மோடிக்கு பவர் இருக்குதுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனே போட்டியை மாற்றிருப்பாரு, ஒரு 5 எம்பி வர மாதிரி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அந்த பருப்புலாம் வேகாது, பொட்டி மாத்திர பருப்புலாம் வேகாது. அது முருகனுடைய வேலையும் கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து என்னன்னா மக்கள்கிட்ட இப்படி ஒரு சீன் ஓட்ட வேண்டியது எதுக்குன்னா, இன்னொன்று கூட சொன்னாங்க சார், இது எதுக்காக இதெல்லாம் போய் நிற்கிறான் இப்படி கேட்டால் இன்னும் 2-3 இடத்துக்கு கூட போவான்றாங்க. காரணம் என்ன சொல்கிறேன்னா, அது சொல்கிறாங்க சார் பேர் வெங்கடேஷ் பெருமாள் கோயிலுக்கு போவார், அவர் இதுக்கு போவார். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது அவர் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறாருங்க. அங்கே தேவையில்லாமல் அந்த நேரத்தில் கேட்டால் பாருங்கள், ஜெயிச்சு தான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் சொல்லுவாங்கிறதுக்காக இங்கே லோக்கலில் இருக்கிற சில கோயிலுக்கெல்லாம் போகிறார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறான். சரிங்களா? அது ஆல்ரெடி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அது கேட்டால் மக்கள் அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக திருச்செந்தூர் எங்கள் ஊருக்கு கூட வந்தார், இங்கே கூட வந்தார், அங்கே கூட வந்தார், பாருங்கள் தேர்தல் வரைக்கும் ஊராக வந்தாருங்க, தேர்தல் முடிஞ்சால் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்காகன்னு சொல்கிறாங்க. சரி சார், இவர் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாரு பார்க்கலாம், பொறுத்து பார்ப்போம். இன்னும் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 3-4 நாட்களே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.